வரைக்கும் தீரன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வெல்கம் டு மை சேனல் தீரன் டெக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேட்டா டைப்ஸில் இருக்கிற டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் டேட்டா டைப்ஸில் நம்பர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோஸில் நம்ம சீக்வன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சீக்வன்ஸ் பார்த்தா 3 டைப்பாக இருக்குது. ஸ்ட்ரிங், டியூப்பிள், லிஸ்ட்டுன்னு 3 டைப்பாக இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ சீக்வன்ஸ்னால் ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நமக்கு சீக்வன்ஸ்னு சொல்கிறோம். இதை எப்படி நாம் நம்ம யூஸ் பண்ணுவோன்னா இன்டெக்ஸ் வேல்யூ வச்சு நாம் அதையே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சீக்வன்ஸில் மியூட்டபுள் வேல்யூவும் இருக்கும், இம்மியூட்டபுளும் இருக்கும். அதாவது மியூட்டபுள்னால் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும், இம்மியூட்டபுள்னால் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து 3 டைப்பாக இருக்குது. ஸ்ட்ரிங், லிஸ்ட்டு, டியூப்பிள். ஸோ இந்த 3 இதையும் தனித்தனியாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்னா என்னென்னா, ஸ்ட்ரிங் இஸ் டிஃபைன்ட் as a continuous set of characters represented in quotation marks. ஸோ அதாவது ஸ்ட்ரிங் வந்து எப்படி இருக்குன்னா கொட்டேஷன் மார்க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்க்ளோஸ்டு வித் சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ். ஸோ சிங்கிள் கொட்டேஷன் மார்க் இருக்கலாம் அல்லது டபுள் கொட்டேஷன் மார்க் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கில் இருக்க இண்டிவிஜுவல் கேரக்டரை எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னா, அதாவது சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஸோ அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டரையும் நாம் ஆக்சஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ட் அதாவது இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு இன்டீஜர் வேல்யூவாக இருக்கலாம். ஸோ அதாவது பாசிட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம். ஸோ இந்த பாசிட்டிவ்ங்கிறது நம்ம அது எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி பாசிட்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இந்த பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் இருந்தாலும் அரேயில் இருந்தாலும் நாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து நாம் ஸ்ட்ரிங்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ட் அதாவது இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to n-1. ஸோ இண்டெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸ்டார்டிங் வந்து 0, எண்டு வந்து n-1. ஸோ ஒரு 10 கேரக்டர் இருந்தால் அதோட ஃபஸ்ட்டு கேரக்டர் 0னா லாஸ்ட்டு கேரக்டர் 9. ஸோ அதாவது 10 கேரக்டர்ஸ் இருக்குது, அது வந்து n வேல்யூன்னு எடுத்துக்கலாம். ஸோ n-1னா 9. ஸோ ஃபைனல் இண்டெக்ஸ் வந்து 9. ஸோ இப்போ ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபுள். அதாவது ஒரு டைம் நாம் வந்து அதைய அசைன் பண்ணிட்டோன்னா அதனோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த பைத்தன் வந்து நம்ம எந்த டேட்டா டைப்பை கொடுக்காம யூசர்ட்டு இன்புட் வாங்கினோன்னா அது என்னவா எடுத்துக்கும், டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப்பை எடுத்துக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிங் டஸ் நாட் சப்போர்ட் கேரக்டர் டேட்டா டைப். ஸோ அதாவது சிங்கிள் கேரக்டரை வந்து அக்செப்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த கொட்டேஷன் மார்க் இல்லாமல் சிங்கிள் கேரக்டர்ஸை அக்செப்ட் பண்ணாது. ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து 3 விதமாக இருக்குது. அதாவது சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரிங், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரிங், அப்புறம் ட்ரிபிள் கொட்டேஷனில் இருக்கிற ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும்னா இன்டெக்ஸிங், ஸ்லைசிங், கன்கார்டினேஷன், ரெப்பிட்டேஷன் அண்ட் மெம்பர்ஷிப். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். அந்த ஸ்ட்ரிங் வந்து ஹெலோன்னு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹெலோவுக்கு நான் இப்போ வந்து இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கேன், HELLO. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 கொடுத்துருக்கேன், எண்டு வந்து n-1. இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸ்னால் கடைசியிலேருந்து கொடுக்கணும், -1, -2, -3, -4, -5 இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதோட ஆப்ரேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸிங். ஸோ இண்டெக்ஸிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து இண்டிவிஜுவல் கேரக்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ A = ஹலோன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து பிரிண்ட் A0. ஸோ 0 வந்து A இண்டெக்ஸ். ஸோ இந்த ஏங்கிற ஸ்ட்ரிங்கில் 0th வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து இண்டெக்ஸ் வந்து 0, அதனால் H. ஸோ இந்த இதை நமக்கு பிரிண்ட் பண்ண போது Hன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது பிரிண்ட்டு A-1. ஸோ இது வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸ் -1ங்கும் போது கடைசி வேல்யூ, அதனால் நமக்கு 0ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து ஸ்லைசிங். ஸோ ஸ்லைசிங்னா ஒரு ஸ்ட்ரிங்கை கட் பண்ணுறதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் 0 = கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, ends with 4. இந்த இடத்துல வந்து 4னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ. ஸோ இப்போ 4ன்னு இந்த இடத்துல பாருங்கள், 4ங்கிறது வந்து நமக்கு வந்து O. அதனால் அந்த ஓக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர்ஸ் அப்படியே பிரிண்ட் ஆகும், HELL அப்படின்னு இருக்குது.
அடுத்தது பிரிண்ட்டு இந்த இடத்துல எந்த வேல்யூயும் கொடுக்காம ஈஸ்ட்டு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வேல்யூ கொடுக்கலனா ஸ்டார்டிங் 0ன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 0 to 3 கொடுக்கும்போது 3க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ, அதாவது HEL. அடுத்து பிரிண்ட்டு 0 ஈஸ்ட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல நமக்கு பிளாங்கை கொடுத்துருந்தா நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ கடைசி இடத்துல நமக்கு எந்த வேல்யூவும் கொடுக்கல அப்படிங்கும்போது ஃபைனலாக என்ன இருக்குதோ அந்த வேல்யூவை இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நமக்கு 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 5ன்னு மென்ஷன் பண்ணுறோம்னா 4 இருக்கும். ஸோ 4 இண்டெக்ஸிங் வரைக்கும் இருக்கும். அதாவது HELLO ஹலோன்னு அப்படி நமக்கு பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது கன்கார்டினேஷன். ஸோ கன்கார்டினேஷன்னா என்னன்னா 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறது பேர் கன்கார்டினேஷன். ஸோ இங்கே வந்து A = சேவ் கொடுத்துருக்கேன், B = எர்த்துன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ A + Bன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த இடத்துல நமக்கு கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர். ஸோ ஜென்ரலாக ப்ளஸ்ஸுங்கிறது ஒரு அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர், ஆனால் ஸ்ட்ரிங் கான்செப்டில் இது வந்து ஒரு கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர். ஸோ ரெண்டையும் பிரிண்ட் பண்ணும்போது சேவ் எர்த்துன்னு நமக்கு பிரிண்ட் ஆகிடும். அடுத்து ரெப்பிட்டேஷன். ஸோ ரிப்பீட்டேஷன் எப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் A = பனிமலர்னு கொடுத்துருக்கு, இது 3:Aன்னு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டார் ஆப்ரேட்டர் வந்து இங்கே நமக்கு ரிப்பீட்டேஷன் ஆப்ரேட்டராக ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணுறோம். ஸோ 3:A கொடுத்ததுனால ஏவோடைய என்ன இருக்குது, பனிமலர்னு இருக்குது, அது 3 டைம்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பனிமலர் பனிமலர் பனிமலர்னு 3 டைம் பிரிண்ட் ஆகும். அடுத்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் என்னன்னா இவர் வந்து நம்ம குறிப்பிட்ட இந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு மெம்பராக இல்லையா. ஸோ இது நமக்கு அவுட்புட் கொடுக்கணும். அந்த மெம்பர் உள்ளே இருந்தார்னா ட்ரூனும் இல்லைனா ஃபால்ஸ்னும் கொடுக்கும். ஸோ அவர் உள்ளே இருக்காரா உள்ளே இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து S = குட் மார்னிங்னு இருக்குது. ஸோ M in S. ஸோ இன்னுங்கிறது வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், இந்த இடத்துல மெம்பர்ஷிப்புக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ எம்ங்கிற வேல்யூ வந்து எஸ்ஸுங்கிற ஸ்ட்ரிங்குள்ளே இருக்கான்னு பார்க்கும்போது இருக்குது, அதனால் இது வந்து ட்ரூன்னு நமக்கு பிரிண்ட் பண்ணிச்சு. அடுத்தது நாட் இன்னுனா இவர் வந்து மெம்பர் இல்லை. ஸோ ஏங்கிற வேல்யூ வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கா, ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் ஏங்கிற வேல்யூ இல்லை, அதனால் நம்ம கொடுத்தது என்ன A நாட் இன் எஸ். ஸோ எஸ்ஸுங்கிற ஸ்ட்ரிங்கில் ஏங்கிற வேல்யூ இல்லை, சரியானதுனால ட்ரூன்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா சீக்வன்ஸில் ஸ்ட்ரிங்கை பற்றி மட்டும் பார்த்துருக்கோம், அதனுடைய ஆப்ரேஷன் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டியூப்பிள்ஸ் லிஸ்ட்டு பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.